இது இதுங்க இன்றைக்கி சூப்பராக நான்வெஜ் தாங்க. இன்றைக்கி எறா குழம்பு வைக்க போகிறாங்க. எறா கத்திரிக்காய் போட்டு அப்புறமேட்டா மீன் வறுக்க போகிறாங்க. பாருங்கள், எறா குழம்புக்கு கடுகு தாளிச்சிட்டு நல்லா பூண்டு 10 பல், வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயம், ரெண்டு பெரிய தக்காளி, கருவேப்பிலை இதாங்க. நல்லா பூண்டு இடித்து வச்சுக்கிறேங்க ஒரு 10 பல், 2 தக்காளி, 2 வெங்காயத்தை, கருவேப்பிலை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஒன்று கீறி வச்சுக்கிறேங்க. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய்ங்க. நமக்கு சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் முழுசு முழுசாக போடலாங்க. இது பெரிய கத்திரிக்காய் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இறாவை க்ளீன் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்க, நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த இறாவையும் அது கூட நல்லா கத்திரிக்காய் வதங்கினோடனே இதையும் போட்டுருந்தாங்க. இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம எப்பயும் காரம் நம்ம மீன் குழம்புலாம் வைப்போம் இல்லைங்களா, நமக்கு அதே மாதிரி நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், நம்ம எப்படி காரம் நமக்கு தேவையோ அவ்வளோதாங்க. அதே மாதிரி தாங்க போட்டு நல்லா பாருங்க. கல் உப்பு இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இந்த குழம்பு நான் ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேங்க. அதுக்கு நல்லா ஒரு 3/4 கிலோ இறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கேன். குழம்பு வைக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை பாருங்கள், நான் குழம்பு மிளகாத்தூள், வீட்டுக்கு மிளகாத்தூள் இல்லையா, அது ஒரு நல்ல 4 ஸ்பூன் போட்டுட்டேங்க. கூட அது என்னதான் இருந்தாலும் காரம் கொஞ்சம் இதாக இருக்கும்ன்றதுனால பட்டை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கூட போட்டுட்டேங்க, காரம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. புளி பாருங்கள், நல்லா ஒரு பெரிய ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளியும் நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கணுங்க. நல்லா விட்டுட்டு அவ்வளோதாங்க. ஒரு கொதி நல்லா கொதிச்சாலும் கத்திரிக்காய் வெந்துடணும், இறாவும் வெந்துடுங்க. அவ்வளோதாங்க. இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. யாரெல்லாம் இறா குழம்பு சாப்பிட பிடிக்கும்னா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இறா குழம்பு. இதில் கத்திரிக்காய் போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் இந்த இறா குழம்பு வச்சுருக்கேன். பெரிய பெரிய இறாங்க, இதில் சின்ன இறா சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன பூச்சி இறா மாதிரி, அது போட்டு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் நம்ம என்ன தான் அந்த இறா போட்டு வச்சாலும் நம்ம சாதத்தில் பிசையும் போது நமக்கு தெரியவே தெரியுங்க. இது பாருங்கள், நல்லா நல்லா தெரியுங்க நமக்கு. இறா அப்படியே கொஞ்சம் இது பெரிய இறா தாங்க. இதில் நல்லா திட்டமான சைஸ் இறா தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இறா. அப்புறம் நல்ல பெரிய ஷீலா மீனுங்க, அதை நல்லா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா நான் புளி தண்ணி ஊற வச்சிங்களா, அதிலே கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், செனைங்க, எவ்வளோ பெரிய செனை பார்த்தீங்களா, இந்த மீனில் இருந்துச்சாங்க. அவ்வளோ பெரிய செனையும் அதே மாதிரி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், நம்ம பட்டை மிளகாத்தூள், கொஞ்சம் புளி தண்ணி தாங்க நான் இப்போ ஊற வச்சதை போட்டு பெசரி வச்சுருக்கேன். பாருங்கள், ரசம் சாதம் வச்சுட்டேன். இந்த மீன் பாருங்கள் வறுத்துருக்கு, மீனும் நல்லா வறுத்துட்டேன். ஊறினோடனே மதியானம் தாங்க வறுத்தேன், ஒரு 2 மணி நேரம் ஊறினோடனே. அப்புறம் இந்த பாருங்கள், அந்த செனை சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நான் பிரட்டி ஊற வச்சுருந்தேங்களா, அதை பாருங்கள் அப்படி கட் பண்ணி வறுத்தா எப்படி இருக்குது பாருங்கண்ணா, அப்படியே ஈரல் மாதிரி இருக்குங்க அந்த செனை. அவ்வளோ பெரிய செனைங்க, அந்த நீட்டாக அந்த செனையில் நான் அப்படியே கட் பண்ணி அதில் மசாலாவோட ஊறிச்சிங்க. இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே போட